வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் நேற்றே காணொளி பார்த்துருப்பீங்கள், வயலெல்லாம் நனைஞ்சு கொண்டிருந்ததுன்னு. இன்றைக்கும் அதே தான் நடக்க போகுது. இப்போ மழை வந்து ஃபுல்லாக இருட்டி கொண்டிருக்குது. நாங்கள் அதுக்கு முதல்ல ஒரு சமையல் காணொளி உண்டு சின்ன நேரப்போ முடிஞ்சு வச்சுக்கிறோம்னா மழை வரப்போதே ஏற்கனவே நிலமும் ஈரமாக இருக்கு. அதோட ஃபுல்லாக அந்த இருட்டுறதா அதோட பயங்கர வெயில் அடிக்கிற அடிசுமா அப்படி அந்த நெருப்பாக இருக்குது. தெரியுது. அந்த வித்தியாசமாக இருக்குது கிளைமேட், பயங்கர வகையாக இருக்குண்ணா. இன்றைக்கு என்ன சமைக்க போகிறீங்க? நாங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட விட்ட ஈரப்பிலாக்காய் இருக்குது, அதை நாங்கள் கறி வச்சு கட்ட போகிறோம். இன்றைக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தவைகள். அப்போ ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஈரப்பிலாக்காய் கறி எப்படி வைக்கிறான்னு சமைக்க சொல்லி. நாங்கள் இன்றைக்கு அதான் வச்சு காட்ட போகிறோம். ஏற்கனவே நாங்கள் பிலாக்காய் கறி வச்சுருக்கிறோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கு ஈரப்பிலாக்காய் கறி, அதோட உடனே மரத்தில் பிடுங்க போகிறோம். பின்னுக்கு மரம் நிற்குது, அப்படியே பிடுங்குறதுலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காம. இதில் பார்த்தீங்கன்னா மரத்தில் மேலுக்கு ஈரப்பிலாக்காய் கிடக்குது பாருங்க, தெரியுதா? இது கிணக்காய் கிடந்தது, நாங்களும் பிடுங்கிட்டு தான். பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன மரம் தான், நாங்கள் பெரிய மரம் இல்லை, ஓரளவான ஒரு சின்ன மரம் தான். பாருங்க அங்கே காய் கிடக்கிறது தெரியுதா? நான் வந்து முதலே வந்து இந்த கம்பியை வந்து கஷ்டப்பட்டு கொழி விட்டு நான் இழுத்து பிடுங்கக்கூடிய மாதிரியே ரெண்டா மெல்லிய கம்பி கொழுவக்கார கஷ்டமாக இருந்தது. என்ன பாருங்க பாருங்க, ஈரப்பிலாக்காய் பக்கத்துலேயே மெட்ட பிள்ளை, எங்களோட ஊர் பிள்ளை. அதில் பார்த்தீங்களா எவ்வளோ காய் இருக்கு, மேலுக்கெல்லாம் கீழேயும் இருக்கு. பிடிங்கப்பா. ஓ, இழுத்து பிடுங்குவீங்களா? நான் பிடுங்கட்டும். பிடுங்குறீங்களா? பிடிங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கவனம் இல்லை, அக்கறை இருக்குண்ணே, கவனம் மட்டும் சொல்கிறீங்க. சரி இழுங்க பார்ப்போம். என்ன மரத்தை இழுத்து முடிச்சு விட்றீங்க அவரோடக்கு? பாருங்க, இந்த குரங்கு எல்லாமே என்ன விழுத்து போதறியா? நான் அதுகள் எல்லாம் விழுத்திடும் டக்குன்னு விழுந்துட்டு தானே. என்ன சொல்லுங்க அப்போ? ஒரு காய் காணும். நான் எழுப்ப மாட்டு பார்ப்ப மாட்டுட்டு அதுக்கடையில் நீங்கள் இழுத்து விழுத்தி போட்டீங்க. மண்ணுக்கு விழுந்துட்டு பார்த்தீங்களா? உடனே பிடிங்கின வழியாக அப்படியே பால் எல்லாம் ஊற்றுது. காணுமே எங்களுக்கு. ஒன்று காணும், ஆக்கள் குறைவு தானே. வாங்க இப்போ இதை கொண்டு போவோம். இதைத்தான் இன்றைக்கு கறி வைக்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சட்டி பானையெல்லாம் சமையல். அது நாங்கள் முதல் சமைக்க வலிக்கிறோம். புதுச்சட்டி பானையில் ஈரப்பிலாக்காய் மிளகறியிலேயே தொடங்குவோம். அப்புறம் நெடுக மச்சம் வைக்க வேண்டி வந்துடும். மச்சம் வந்து சமைக்க தான் போகிறோம். இன்றைக்கு மிளகறியிலேயே செய்வோம். பார்த்தீங்கன்னா இங்கே செம்புக்கு எல்லாம் தண்ணி எடுத்து வச்சிருக்குது. பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கு உண்மையா. ஏன்னா செம்புக்கு தண்ணி இருக்கிறதா எப்படி இருக்குன்னு வேறு. தண்ணி உரல் உலக்கு எல்லாம் இன்றைக்கு சின்ன உரல் உலக்கு இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு சுகத்துக்காக கணக்காக வேண்டினாங்களே. எங்கள்கிட்ட கிடக்குது கல்லுரல், அது தூக்கி கொண்டு தெரிய கஷ்டம். வேறு உரலும் கிடக்காது, கொஞ்சம் பெரிய உரல்கள் ரெண்டபடியாக பாருங்க. ஜொக்கு எல்லாமே எடுத்துருக்கு கூடுதலாக. ஏன்னா இந்த சின்ன டிஷ்ஷுகள் மாதிரி இருக்கிறது பாருங்க. இதுகளுக்கு அந்த கடுகு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு வைக்கலாம். நாங்கள் முதல் பிளாக்கா கறி வைக்க தொடங்க அப்புறம் இதுக்கு முதல் வெட்டி பிளாக்கா அந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுக்க அப்புறம் பிளாப்பழம் பட்டுற மாதிரி வெட்டி விட்டுறாங்க. எங்க சுளையா காண இல்லை. இது என்ன ஈர பிளாக்காயா இல்லை ஊர் பிளாக்காயா? நானே நினைச்சா சுளைய இருக்காங்க போட்டு நல்லா இருக்கேண்ணே. பாடி கேட்டுறான். இனி நாங்கள் இதை துண்டாகவே வெட்டுவோம். துண்டாக வெட்டினா தான் இப்படி அந்த தோல் சீவுறதுக்கு சுகமாக. அதுதான். ஆனால் அந்த பெரிய மாங்காய் மாதிரி இருக்குண்ணே, சேலையன் மாங்காய் வெட்டுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணிக்கு தான் வெட்டி போடணும். ஏன்னா அந்த கயர் பால் இருக்குது தானே, அது கொஞ்சம் அந்த கயர் ஊறின மாதிரி வந்துடும். இப்போ நாங்கள் தோலை சீவி தண்ணிக்கு போடுவோம். கலர் மாறுது நம்ம தெரியுது. இப்படி தோல் சீவினா சரி சார், மெல்லிய தோல்லாம் இது. இப்படியே இந்த நடு நரம்பையும் வெட்டி எடுக்கணும். ரைட், பார்த்தீங்கன்னா இங்கே தோல் சீவியாச்சு, இந்த நரம்பை வெட்டி எடுத்தா சரி. இனி நாங்கள் துண்டாக வெட்டி போட்டா சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் துண்டாக வெட்டி எடுத்துட்டோம் பாருங்க. இப்போ தண்ணிக்க போட்டு வெட்டினோடனே அந்த கயர் ஊறையில் பாருங்க, அந்த நடு நரம்பு வெட்டினோடனே வெட்டி தண்ணிக்க போட்டா கயர் ஊறாது. நாங்கள் கழுவி எடுப்போம்.
நாங்கள் இந்த ஈரப்பிளக்காய் கறி வந்து வெள்ளைக்கறியாக தான் வைக்க போகிறோம், பால் கறி என்று சொல்லுவோம். அதுக்கு முதல் நாங்கள் வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அவிய விட போகிறோம். வெள்ளைக்கறியாக வச்சாலும் இது நாங்கள் தாளித்து தான் போட போகிறோம். தாளித்து போட்டால் தான் நல்லா இருக்கும். ஈரப்பிளக்காய் உள்ளி மிளகு போட்டு தாளித்து போட்டால் தான் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் வெட்டின வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக போட்டாலே காணும். இது எங்கட மஞ்சள் நல்ல நிறமாக வரும். இதுக்கு நாங்கள் தண்ணி விட்டும் அவிய விடலாம். இல்லாடிக்கு பால் வந்து 2ஆம் தரம் புளிஞ்சு எடுக்கிற பாலை வந்து விட்டும் அவிய விடலாம். நாங்கள் 2ஆம் தரம் புளிஞ்சு விடுற பால்லாம் விட போகிறோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் 2ஆம் தரம் புளிஞ்சு எடுக்கிற பால்லாம் விட போகிறோம். நாங்கள் இப்போ 2ஆம் பால் தான் விடுறோம். கணக்கு விட தேவையில்லை பால். ஏண்டா இது டக்குன்னு அவிஞ்சிடும். பார்த்திங்கன்னா இங்கே இந்த கணக்குக்கு விட்டால் காணும் எங்களுக்கு பால். கொஞ்சம் பாலாக விட்டால் டக்குன்னு அவிஞ்சிடும். இது மாப்பிடிப்பான காய் தான் இந்த ஈரப்பிளக்காய். அப்போ டக்குன்னு அவிஞ்சிடும் உங்களுக்கு. அதோடு அடுத்தது நாங்கள் தேவையான அளவு உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு. இனி நாங்கள் அடுப்பு மூட்டி அவிய விட்டால் சரி. எங்களுக்கு அடுப்பு இப்போ எரியுது. அடுப்பு மூட்டுறதான் கொஞ்சம் கரைச்சல். ஏன்னா நிலம் ஈரமாக இருக்கிறபடியாக ஒரு மாதிரி மூடியாச்சு எரியுது அடுப்பு. நாங்கள் இப்போ அவிய விட போகிறோம். செங்கல்லில் அடுப்பு, மண் சட்டி, மண் மூடி பாருங்க எப்படி இருக்கு. எல்லாம் ஒரே நிறத்தில் இருக்குது. ஆனால் சட்டி கொஞ்சம் பழைய சட்டி தானுங்க. சட்டி நாங்கள் ஏற்கனவே சமைச்சது சட்டி. ஆனால் சட்டி 2 வேணும். சட்டி இப்போ நாங்கள் கிட்டவும் வாங்கி கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதனால அங்கே சட்டி வாங்கலன்ற எல்லாம் தச்சில் உடைஞ்சு போனாலும் மண்டு பயத்திலேயே சட்டி தானே போச்சு. உடைஞ்சு ஏதோ ஒன்று கடவுளேண்டு ஒன்று தான் உடைஞ்சது. ஒன்றுமான அது முக்கியமான பாத்திரம் தான் உடைஞ்சிருக்குது. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். என்ன அடுப்பு எரியுது இல்லையா? மழை ஈரத்துக்கு பஞ்சு படுதுண்ணா. நிலத்தை பார்த்தா தெரியும் இப்படி ஈரமாக இருக்குண்டு. ஆனால் மழை வேற போகுது. இருக்குது நெல்லெல்லாம் பிழைக்கத்தான் போகுது. அதுதான் யோசனை. ஏன்னா சரி பாப்பா. பார்த்திங்கன்னா அடுப்பு எரியுது. பிளாக்கா அவிஞ்சோன்ற கீரை பிளாக்கா. நாங்கள் அந்த பிளாக்கா கறிக்கு தேவையான உள்ளி மிளகு தான் அடித்து எடுக்க அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பாருங்க கடுகும் பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு சின்ன டிஷ் தான். அதே மாதிரி நாங்கள் மிளகு நஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறோம். இதை தான் இடிக்க போகிறோம் முதல். புது உரல். ஆனால் இந்த பிளக்காய் கறிக்கு முக்கியமானது உள்ளி மிளகு. உள்ளி மிளகு குத்தி போட்டால் தான் அது ஒரு தனிச்சுவையாக இருக்கும். மற்றது வாய்வு குணம் இருக்குது தானே, அதுகளுக்கெல்லாம் அதுக்காக தான் நாங்கள் போட்டு முறிக்கணும் பண்ணுறீங்க வாய்வை. இது நல்லா இடிக்கும். சரி, இந்த உரல் இடிக்க எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்குது. இப்போ வேறு பொருள் இடிக்கலாது. இது கட்டாயம் உள்ளி மிளகு மட்டும்தான் இடிக்கும். ஏன்னா பேரம் குறைவு தானே. அப்போ உள்ளி மிளகு இடிக்கிறதுக்கு மட்டும்தான் இது சரி. பார்த்திங்கன்னா மிளகு நஜீரகம் எங்களுக்கு இடிபட்டுடுது. நாங்கள் அதோட உரிச்சு வச்சுருக்கிற உள்ளி போட்டு இடிக்க போகிறோம். உரிச்செல்லாம் கழுவி வச்சுருக்கிறோம் உள்ளி. நாங்கள் உள்ளி இப்படி கையை இப்படி பொத்தி வச்சு கூட தான் அடிக்கணும். சின்ன உரல் தானே பறந்துடும். ஆனால் உள்ளி மிளகு இடிக்கிறதுக்கு ஒரு அளவான உரல் இந்த உரல். அதுக்கு தான் கணக்கான உரல். அதோட கொண்டு தெரிய கொஞ்சமும் பேரம் இல்லை. என்னடா நான் தானே பேரங்களை தூக்கிட்டு திரிகிறேன். அதனால எனக்கு பேரமிட்டோட பிடிச்சிருக்கு. அம்மாவான பேரத்தை கொண்டு திரிகிறது நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட 2 நாளைக்கு இந்த இதை தூக்கி கொண்டு வாங்கணும். மண் பாத்திரங்களை தான் சரி கதை. மண் பாத்திரம் மாதிரி வந்து சேரும். கொண்டு வந்து ஒரு போடு சரி, அதோட சரி. உங்களோட கவனையினத்தால தான் அந்த சட்டி உடைஞ்சிருக்க மாட்டேன் நினைக்கிறேன் நான். அதுதான் நான் சரி விடுங்க அது கிடக்கட்ட மட்டும் சொன்னீங்க. நேற்று அவ்வளோ சட்டியையும் பொட்டியையும் காவினை எனக்கு தான் தெரியுமா இந்த யாரும் பேரந்தான் அது. ரைட், இந்த லெவலில் அடித்தா காணும் எங்களுக்கு. ஒருக்கா திறந்து பார்ப்போம். இப்போ சூடு பிடிச்சா அப்படி தானே இப்படி ஒருக்கா பிரட்டி விடுவோம். உங்களுக்கு அவிய கிடாக்கு இன்னும் அவியணும். எங்களுக்கு மூடி விடுவோம். நாங்கள் முதல் தரம் பார்த்து இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டுது. பார்ப்போம் இப்படி இருக்காண்டு. அவிஞ்சிட்டுது காய். பாருங்கள் தண்ணியும் இல்லை பாருங்க. இந்த பால் வறண்டு வந்துட்டு பாருங்க. இனி நாங்கள் இதை மசிச்சு விடலாம். இப்படி
பாருங்க அவிஞ்சிட்டு நல்லா. உங்களுக்கு துண்டு துண்டாக இருக்கணுமென்று சொன்னால் அப்படியே விடலாம், அவிஞ்சிட்டுன்னா விடலாம். இப்போ எங்களுக்கு இப்போ மசிச்சா எங்களுக்கு விருப்பம் கூட, அப்போ நாங்கள் மசிச்சு விடுறோம். இல்லை அப்படிங்க இப்படி துண்டு துண்டாக இருக்கணுமென்னா மசிக்க தேவையில்லை. எங்களுக்கு காணும் இந்த அளவு மசிச்சது. நாங்கள் இப்போ தேங்காய் பால் முதல் பால் விட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கறி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அப்போ தான் நல்லா இருக்கும். இப்படி நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நாங்கள் இனி மூடி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் மூடினா காணும் எங்களுக்கு. பாருங்க மழை எப்படி இருட்டி கொண்டு வருது. அதான் இந்த குளத்து பக்கத்தால் இருட்டி கொண்டு வந்தால் இங்கே கட்டாயம் மழை இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். நாங்கள் வளமையாயே இப்படித்தான் இப்போ 4 நாளும் வருது. இது பாருங்க சுற்றி வந்து இருள் கட்டி கொண்டு இருக்கு. அதுவும் இந்த பக்கத்தால் இப்போ கூட இருள் கட்டிட்டு கட்டாயம் மழை பெய்யும். இப்போ ஒரு 1/2 மணி நேரமோ இல்லை மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் மழை வரும். அதை விட காற்றுக்கு ஒன்றையுமே காணும் இல்லையா. வளமையாக இந்த இடத்த சமைக்க சரியான காத்தா இருக்கு. நல்ல அதை இதுல நானே சொல்லியிருக்கேன், இதுல இருக்க ஏசியில இருக்கிற மாதிரி இருக்குண்டு. அப்படி காத்தா ஆனால் இன்றைக்கு பயங்கர ஓகே. ஒரு மரமும் அசையே இல்லை பாருங்க, அப்படியே நிற்குது. அப்போ கட்டாயம் மழை வரும். காற்று அடிச்சதுன்னா மழையை குழப்பிடும். அதுதான் இன்றைக்கு நல்ல மழை இருக்குது. 2 நிமிஷம் ஆயிட்டு நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்க எப்படி கொதிக்குதான்னு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் அப்படி பண்ணபடியே டக்குன்னு அடி பிடிக்க பார்க்க நாங்கள் இனி தனலாம் குறைச்சிட வேணும். எங்களுக்கு கொதிச்சது காணும். இனி நாங்கள் இடித்து வச்சிருக்கிற உள்ளி மிளகு போட போகிறோம். பாருங்க பாசம் போகாமல் நீங்கள் உடலோடையே வச்சுருக்கிறீங்க. இது நல்ல வடிவாக கிண்டி விடணும். ஒரு நிமிஷம் மூடி விட்டால் காணும். மூடி போட்டு நாங்கள் இறக்கி தாளித்து போட்டாச்சு. நாங்கள் உள்ளி மிளகு போட்டதும் இருக்கா பார்ப்போம். ரைட், இனி நாங்கள் இறக்குவோம். இனி எங்களுக்கு இறக்க சரி இறக்கிட்டு தாளிப்போம். என்ன கள்ளிச்சட்டி வாங்கினாங்க, புது கள்ளிச்சட்டிலாம் இன்றைக்கு தாளிக்க போகிறோம். சட்டி பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிட்டுது. நாங்கள் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் நல்லா பாருங்க சூடு ஏறிட்டுது. நாங்கள் கடுகும் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. 2ஐயும் போடுவோம். ஒரு வடிவாக பிரட்டோம். புது சட்டி தானே. அதோட வட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், செத்தல் மிளகா. நாங்கள் தாளிக்கிறதுக்கு செத்தல் மிளகா தான் சேர்க்குறோம். செத்தல் மிளகா கருவேப்பமில்லை 2ஐயும் போடுவோம். 3ஐயும் போட்டு நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ பொன்னிறமாக வதங்கி கொண்டு இருக்கு பாருங்க. இன்னொரு கொஞ்சம் வதங்கினா காணும் நாங்கள் போடுறதுக்கு. நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டது காணும். இனி நாங்கள் இறக்கி கறியோடு சேர்ப்போம். இனி வடிவாக நாங்கள் பிரட்டி விடணும். எல்லா இடமும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த தாளித்தது சேர்றதுக்கு. கறி மாதிரி கிடக்கு பாருங்க இப்படி இருக்கான்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தேசிக்காய் புளி வந்து சில பேர் பிடிவினோம், சில பேர் விட மாட்டேன். ஆனால் கொஞ்சமாக விடணும், கிணக்க விடக்கூடாது. கொஞ்சமாக விட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளி விட்டால் காணும். இவ்வளோ புளியுமே காணும். அதாவது ஒரு பாதி தேசிக்காயில் பாதியோ. இதை நாங்கள் வடிவாக பிரட்டி விடுவோம். ரைட், இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே. ரெடி. நாங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு, என்ன சிவப்பு பச்சரிசி சோறு. அதை விட இது மரவள்ளி பொரியல், மரவள்ளி கிழங்குல பொரியல் செய்திருக்கிறோம். மிளகாய் பொரியல். இதுதான் நாங்கள் காய்ச்சின பாருங்க ஈரப்பிலாக்காய் கறி. இது 3 தான் சாப்பாடு இதுதான். ஆனால் பச்சை அரிசி சோறுண்டோடியா சும்மா அந்த மாதிரி இருக்கு. இது நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடுவோம். நாங்கள் பார்த்தீங்களா இப்போ என்ன ஈரப்பிலாக்காய் கறி, மரவள்ளி கிழங்கு பொரியல், மிளகாய் பொரியல். முதலாவது ஈரப்பிலாக்காய் கறி தானே.
அதை சாப்பிட்டு பார்ப்போம். அதுவும் புது மண் கோப்பையில் இன்றைக்கு பச்சரிசி சோறு, பச்சரிசி சோத்தோடு சாப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு வந்து வேறு கறிகள் வேண்டாம் இல்லைண்ணா. என்னென்றால் ஈரப்பிலக்காய் கறி தனியாக சாப்பிடக்கா நான் இந்த சுவை வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். செட்டியான மாப்பிடிப்பேனா இது கஷ்டத்தன்மையாக இருக்குது. இப்படி அதுதான் ஆனால் இப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் இதோட நைஸாக ஒரு சொதி ஒன்று இருக்கும். இது சோறு சாப்பிட்றத விட இதுக்கு ரொட்டி சுட்டு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே தான் ரொட்டிக்கு இது அருமையாக இருக்கு மட்டும் நான் நம்புகிறேன். ஏனென்றால் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் தூள் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா ரொட்டி சாப்பிட போகிறேன்னா நாங்கள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். ரொட்டிக்கு நல்லா இருக்கும். அந்த உள்ளி மிளகாலாம் குத்தி போட்ட வாசம் பெறுது. நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்குது. வெயில் பயங்கர மண்டபடியாக வேர்க்குது சரியா. ஆனால் பின்னேரம் மழை ஓட்ட போகுது. பின்னேரம் மட்டும் சொல்லலாம், அது மழை வர போகுது. என்னடா இங்கே ஒரு சைட் ஃபுல்லாகவே இருட்டி போட்டு என்ன செய்கிறேண்ணே. இது நியதியோ அதன்படி தான் நடக்கும். மற்ற இயற்கையோடு நாங்கள் ஃபைட் பண்ணவும் இல்லாது. அதை விட எனக்கு விருப்பமானது ஒன்று இந்த மண் சொம்பில் தண்ணி குடிக்கிறது. அதே முறைக்கா குடித்து காட்டுவோம் உங்களுக்கு. என்ன அதை விட நாங்கள் மரவள்ளி கிழங்கு இது எங்கட விட்டு மரவள்ளி கிழங்கு தான் பிடிங்கி பார்த்து நாங்கள் அதை கொஞ்சம் கிழங்கு இன்னும் கொஞ்சம் முத்தணும். என்ன சொல்லலாம், இதுக்குள்ளே தண்ணியை விட்டு குடிக்கவே ஒரு சுவை ஒன்று மாறுது உண்மையிலேயே. இந்த நாங்கள் செம்புகளில் குடிக்கிறத விட நார்மலாக இந்த பிளாஸ்டிக்கில் அதில் குடிக்கிறத விட இதில் விட்டு குடிக்க வித்தியாசமான ஒரு சுவை ஒன்று இருக்குது. அந்த வாசத்தோடு வருது தண்ணி. மண் வாசம் மாறாத தண்ணியும் அருமையான சாப்பாடு உண்டு. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. நாங்கள் சமைச்ச மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க. எந்த வித ரசாயனமும் எதுவுமே இல்லை. உடனே சாப்பாடு மரத்தில் உடனே பிடிங்கி நீங்களே பார்த்துறீங்க. அந்த மரத்துலேயே உடனே இழுத்து ஒரு மாதிரி பிடிங்கி கொண்டு வந்தாங்க. அதான் ஒரு நல்ல சாப்பாடு உண்மையாக தான். அதேமாரி மரவள்ளி கிழங்கும் உடனே பிடுங்கி செய்தது. உடனே பிடுங்கன்னா நாங்கள் அந்த எங்கட மரவள்ளி காட்டுனா தானே உங்களுக்கு வீடியோவில் அதில் பிடுங்கி பார்த்தோம். நாங்கள் அது முத்தே இல்லை, இன்னும் 3 நாள் கிடக்குது. அதால் தான் இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு கஞ்சி காய்ச்சுவோம் மட்டும் தான் மறந்துனாங்க. ஆனால் அது மரவள்ளி கிழங்கு முத்தாதபடியாக நாங்கள் ஈரப்பிலக்காய் கறி வச்சு காட்டினாங்களே. கட்டாயம் நாங்கள் மரவள்ளி கிழங்குலேயே 2-3 சாப்பாடு செய்ய இருக்கிறோம். என்ன அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போமா? மழையும் பாடுற மாதிரி கிடக்கு. வயல் என்ன பாடம் வரியா, வயலுக்கு மழை வைக்கணும் போகணும். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. மறக்காமல் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.